திருமண மண்டபத்தில் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் சிவகணங்கள் சூழ மங்கள கோஷம் முழங்கிக் கொண்டிருந்தது. கன்னிகாதானம் நடைபெற்றது. அந்நேரம் ஈசன் மலைமகள் கௌரியின் மலர்க்கரத்தை பற்றினார். ஆனால் அடுத்த கணமே அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் பரமசிவன் மாயமாய் மறைந்தார். இதைக் கண்டு தக்ஷபுரி முழுவதும் துயரத்தில் மூழ்கி மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த திருமணம் கண்ணீரில் கரைந்தது. தக்ஷன் இதனால் கடும் கோபம் கொண்டு சிவபெருமானை தூஷித்து நிந்திக்கத் தொடங்கினான். ஆனால் தாக்ஷாயணி, இது ஐயனின் திருவிளையாடல் என்று மனத்தில் கொண்டு மீண்டும் தவத்தில் அமர்ந்தாள். சில காலத்திற்குப் பிறகு ஈசன் மீண்டும் தோன்றி ரிஷப வாகனத்தில் தாக்ஷாயணியை தமது இடப்பக்கம் அமர்த்திக் கொண்டு திருக்கயிலைக்குச் சென்றார். இந்தச் செய்தி தக்ஷனுக்குச் சென்றதும் அவன் மனத்தில் சிவபெருமானின் மீது நிரந்தரமான பகை உருவானது. இந்தப் பகை எதை நோக்கி செல்கிறது? தக்ஷயாகம் எப்படி தொடங்கியது? தாக்ஷாயணியின் தியாகம் எவ்வாறு நிகழ்ந்தது? மேலும் தெய்வீக கதைகளுக்காக டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.